ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, எனக்கு சமைக்கவே தெரியாதுப்பா அப்படி இருக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம். மில்க் புட்டிங் ரெசிப்பிங்க. இது வந்து சீம்பாலுக்கே டஃப்பு கொடுக்குங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறேங்க. ஆனால் உங்களுக்கு அளவுகளை கரெக்டாக சொல்லணுன்றதுக்காக இந்த மாதிரி 250 ml கப்புனால் 2 கப் பால், இது கரெக்டாக 1/2 லிட்டர் அளவு வருங்க. இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது அந்த பெரிய கப்புனால் 4ல் 1 பங்குங்க, 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சொல்கிறது எல்லாமே 4ல் 1 பங்கு தாங்க சொல்லியிருக்கிறேன். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சொல்கிற அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஃபெயிலே ஆகாதுங்க. அடுத்து இதில் 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக நமக்கு இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பால் பவுடர், சர்க்கரை, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. கட்டிகள் இல்லாமல் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இப்போது ஆன் பண்ணிவிட்டு கையே நீங்கள் விடக்கூடாதுங்க. கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம்ல, அது கீழே உங்களுக்கு அடி பிடிச்சிரும். அதனால தான் இந்த பாயிண்ட்டை மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு கெட்டியாகி வந்துடும். அதனால் நல்லா கையால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஜஸ்ட்டு 2 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுங்க. நான் 5 நிமிஷன்றது மேக்ஸிமம் டைம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது இந்தளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 2-3 ஏலக்காவை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த பதம் தான் உங்களுக்கு கரெக்டான பதம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நல்லா மாற்றி விட்டுறலாங்க. மாற்றி விட்டுட்டு ரொம்ப ஆவி வரும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு ஆவி அடங்கினதுக்கப்புறமா நல்லா இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. அப்படியே வச்சிங்க அப்படின்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் வரைக்கும் நம்ம வைக்கலாங்க. 1 ஹவர்ன்றது நமக்கு கரெக்டான டைமாக இருக்கும். இப்போ 1 ஹவர் நான் நல்லா வச்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு நல்லா கெட்டியாக சீம்பால் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதை நல்லா இந்த அளவுக்கு ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. நான் வீடியோக்காகலாம் சொல்லலைங்க. உங்களுக்கு சீம்பால் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது, பட் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நான் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை 4 பக்கமும் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு கிடச்சிரும். இதுவுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க, பட் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நமக்கு கொடுக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி சூப்பராக பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டு நிச்சயங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறை குறை கமெண்டில் சொல்லுங்கள்.